ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச்சஸ் வச்சு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 லீஃப் ஷேப்பில் வந்து பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ஒன்று 4 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நெட் கிளாத்தில் வந்து பண்ணி நல்லா க்ளூ போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 லீஃபையும் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 லீஃப் மேலேயும் இதே மாதிரி இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் பால் பென் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஆரி நீடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நார்மல் நீடில் கூட ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதோட எட்ஜு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 4 லீஃபையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். எல்லா லீஃபையுமே வந்து அதோட எட்ஜில் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும், ஒரு வி ஷேப்பில். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா அழகாக வரும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸையும் வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான இடத்த மட்டும் விட்டுட்டு கரெக்டாக நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி இந்த 4ஐயுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கொண்டை ஊசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் பட்டு மாதிரி வைக்கிறதுக்காக இந்த நெட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் நல்லா சுருட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக இந்த கொண்டை ஊசிக்குள்ளே உள்ளே வச்சு நம்ம நார்மல் நீடில் ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக நல்லா க்ரிப்பாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் நீடில் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்சை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்சுமே பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சமாக கிளாத் இருக்கும், அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் கேர்ஃபுல்லாக. ஸோ அதில் வந்து க்ளூலாம் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த நெட் கிளாத் பின்னாடி க்ளூ போட்டிருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும் எல்லா பெட்டல்ஸுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே வந்து விழுகாது. ஸோ இது வந்து நம்ம பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பேட்சை வந்து இதில் நல்லா விழுகாதபடிக்கு நல்லா சென்டராக வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் இதே மாதிரி நார்மல் நீடில் வச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் லீஃப் கீழே பெட்டல் வேணும்னா அந்த மாதிரி, இல்லை லீஃப் வந்து கீழே வேணும்னா அந்த மாதிரி, எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக அழகான ஒரு ஹேர் அக்சஸரி வந்து ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேறு உள்ள என்ன ஃபில்லிங், டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங், இல்லை வேறு என்ன பேட்சஸ் வந்து உங்களுக்கும் ஐடியா இருந்ததுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேரில் வச்சோன்னா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.